வைகை அணை வேகமாக நிரம்பி முழு கொள்ளளவு எட்டும் நிலையில் இருப்பதால் ஷட்டர்கள் பராமரிப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சிவகுமார். ஷட்டர்கள் பராமரிப்பு பணி எப்போது முழுமையாக நிறைவடையும்? விவரங்கள் என்ன? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் ஷட்டர்கள் பராமரிப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 தென் மாவட்டங்களின் பாசனத்திற்கும் குடிநீருக்கும் ஆதாரமாக விளங்கி வருகிறது. ஆண்டுதோறும் மழைக்காலமான அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான 3 மாத காலகட்டத்தில் வைகை அணை நிரம்புவது வழக்கம். தற்போது அந்த அடிப்படையில் தொடர் மழை பெய்து வருவதால் வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இது தவிர கடந்த 15 நாட்களாக விட்டு புயல் மழை வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான அரசநாடு மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வருகிறது. இதனால் மூல வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து கடந்த 13ஆம் தேதி 19,000 கன அடி வரை அதிகபட்சமாக தண்ணீர் வந்தது. இது தவிர முல்லை பெரியாறு அணை பகுதியிலும் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் தொடர் கனமழை பெய்து வருவதால் முல்லை பெரியாற்று அணையிலிருந்தும் திறந்து விடப்படும் தண்ணீரும் வைகை அணைக்கு வந்து சேர்கிறது. இதனால் வைகை அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. இன்றைய நிலவரப்படி 71 மொத்த உயரம் உள்ள வைகை அணை நீர்மட்டம் 62 அடியாக உள்ளது. இதனால் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகரித்து எந்த நேரமும் வைகை அணை நிரம்பும் நிலையில் உள்ளது. இதனால் வைகை அணையின் ஷட்டர்கள் பராமரிக்கும்படி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வைகை அணையில் உள்ள பிரதான 7 பெரிய ஷட்டர்கள் மற்றும் 7 சிறிய ஷட்டர்களில் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதல் கட்டமாக தற்போது 7 சிறிய ஷட்டர்களில் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஷட்டர்களில் ஷீல்டுகள் உள்ள புதுப்பித்தல், ரப்பர் ஷீல்டு பொருத்துதல், பெயிண்டிங், ஆயிலிங் மற்றும் இழுவை செயின் பராமரிப்பு ஆகிய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 20க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் அடங்கிய வல்லுநர் குழுவினர் இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஷட்டர்கள் பணி இன்னும் 2 நாட்களில் முழுமையாக முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஷட்டர்கள் பணி முடிவடைந்தவுடன் ஷட்டர்களை இயக்கும் பணியும் நடைபெற்று ஷட்டர்களை திறப்பது மற்றும் மூடுவது ஆகிய பணிகள் சோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு அணை நிரம்பியவுடன் தண்ணீர் திறப்பதற்கு ஏதுவாக வைக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் தற்போது ஷட்டர்கள் பணி தீவிரமாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் வைகை அணையில் கரையை பலப்படுத்தும் பணியிலும் வெள்ளச்சேத காலங்களில் ஏற்படுத்தப்படும் முன்னெச்சரிக்கை பணிகளையும் வைகை அணை பொதுப்பணித்துறையினர் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். சிவகுமார், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.